உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அண்மைய பல மாதங்களாக பேசு பொருளாக காணப்படுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய சில துணிகர செயற்பாடுகள் காரணமாக சமூக மட்டத்திலையும் மற்ற உள்நாடு வெளிநாடு என்று சொல்லி உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் மீதும் அண்மைய சில நாட்களாக தென்மராட்சியில் நடைபெற்ற கனிய வள அதாவது சுண்ணக்கல் அகழ்வின் போது பேசுபொருளாக காணப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய இளங்குமரன் என்பவர் மீதும் அவர்களுடைய இருவருடைய சில செயற்பாடுகள் பிழை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதனுடைய செயற்பாடுகள் யாவும் ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தவை என்று சொல்லியும் அது தவறுதலாக விளக்கம் காணப்பட்டதாகவும் தற்போது அவற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பணத்தை மோசடி செய்கின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார் என்று சொல்லியும் அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் பண மோசடியில் ஈடுபடுற அதாவது மிக பாரிய அளவிலான ஒரு பண மோசடியை மேற்கொள்வதற்கான ஒரு நுணுக்கமான நகர்வு என்று சொல்லி காணொலி ஒன்றில் கருத்துரைத்திருக்கின்றார் ஒரு நபர். அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற போது அர்ச்சுனா மற்றும் இளங்குமரன் இருவர் மீதும் சட்டத்தை கையில் எடுத்து செயற்படக்கூடாது என்று சொல்லி பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். கூடுதலான குற்றச்சாட்டுக்களை அர்ச்சுனா ராமநாதன் மீது மேற்கொண்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் தனிமைப்பட ஒவ்வொருவரையும் தூற்றுபவர் என்று சொல்லியும் அவர்களை கேவலப்படுத்துவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புபவர்கள் என்று சொல்லியும் அவர் மீது சரியான கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற இந்த கருத்துரைக்கின்றவர் இளங்குமரன் அண்மையில் மேற்கொண்ட செயற்பாட்டையும் இங்கே பிழை என கூறுகின்றார். அதாவது போலீஸார் செய்ய வேண்டிய வேலையை இளங்குமரன் செய்திருக்கின்றார் என்று சொல்லியும் யாழ்ப்பாணத்தில் இருந்து துரத்தி வரப்பட்ட பின்தொடர்ந்து வரப்பட்ட கனிய வளத்தை ஏற்றிச் சென்ற அதாவது யாழ் மாவட்டத்திலிருந்து சுண்ணக்கல்களை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்த பாரவூர்தியை நொனாவில் பகுதியில் வைத்து மறைத்து போலீஸாரிடம் ஒப்படைத்த செயற்பாடு அது போலீஸாருக்குரிய செயற்பாடு என்று சொல்லியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய செயற்பாடு அல்ல என்று சொல்லியும் இந்த நபர் கருத்துரைக்கின்றார். இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களையும் கடுமையான கண்டனங்களையும் முன்வைக்கின்றார். அர்ச்சுனா செய்கின்ற செயற்பாடுகள் எதுவும் கைகூடுவதில்லை. தனியே அதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு மறைந்து விடுவார். அந்த செயற்பாடுகள் ஒரு பேசு பொருளாகத்தான் இருக்கும். பேசு பொருளாக்கிவிட்டு அதை விட்டு சென்று விட்டுகிறார். அது இடைநடுவில் இருக்கும் என்று சொல்லியும் ஆனால் அது மக்கள் மத்தியில் அது பேசுபொருளாக இருக்கின்ற போது அதற்கு ஒரு கவர்ச்சி காணப்படுவதாக இந்த கருத்துரைப்பவர் கூறுகின்றார். மக்களை குழப்பி விடுகின்றார் என்று சொல்லியும் இதுவரை அவர் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் எவையும் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லியும் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில் பேசுபொருளாக்கிவிட்டு மறைந்து விடுவார் என்று சொல்லியும் அந்த செயற்பாடுகள் அர்ச்சுனா எடுத்துக்கொண்ட விடயங்கள் எவையும் முற்று முழுதாக முடிப்பதில்லை. உதாரணமாக யாழ் மாவட்ட மருத்துவமனையில் காணப்பட்ட சுகாதார தொண்டர்கள் பிரச்சனையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கு ஊடுருவி அதுக்குள் மூக்கை நுழைத்து அவர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து இறுதியில் அதனுடைய 170 பேரில் கடைசியாக 34 பேரை சுகாதார அமைச்சரிடம் கூட்டிக் கொண்டு போய் கதைத்தார் என்று சொல்லியும் அது வெற்றி செயற்பாடாக காணப்படுகிறது என்று சொல்லியும் அது எதற்கும் உதவாது என்று சொல்லியும் அதன் பின்னர் அவர்களுக்கு ஒரு தனியார் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாகவும் இவ்வாறு அவர் காட்டுகின்ற அந்த படங்கள் யாவும் வெளிநாட்டு பணங்களை கறப்பதற்கான வேலைகள் என்று சொல்லியும் இது ஒரு பாரிய பண மோசடி என்று சொல்லியும் ஆனால் சுகாதார தொண்டர்களுடைய நோக்கம் அவர்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு உத்தியோக செயற்பாட்டில் ஈடுபடுவதும் அவர்கள் தங்களுடைய 60 வயதுக்கு மேற்பட்ட காலத்தில் பென்ஷன்களை எதிர்பார்க்கின்ற ஒரு வேலை திட்டமாக காணப்படுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்குள் புகுந்து குழப்பி அடித்து விட்டார் என்று சொல்லியும் இவை அனைத்தும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைகூடுவதில்லை என்று சொல்லியும் பேசு பொருளாக்கிவிட்டு இடையில் விட்டுவிட்டு செல்கிறார் என்று சொல்லியும் எல்லா செயற்பாடுகளுக்கும் பின்னால் பாரிய பண மோசடிகளை செய்வதற்காகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த செயற்பாட்டை செய்கிறார் என்று சொல்லியும் வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி அவர்களுடைய பணங்களை கறப்பதுதான் அர்ச்சுனா ராமநாதனின் நோக்கம் என்று சொல்லியும் இந்த கருத்துரைப்பவர் கூறுகின்றார்.
அவர் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் கேட்போமாக. அதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம். வீதியிலே வாகனத்திலே மறைத்து அதனை ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த விடயம் அங்கே சாவகச்சேரி மட்டில் மக்களால் அதிக அளவில் அது தொடர்பான முறைப்பாடுகள், பல்வேறு கலப்பிடமும் முறைப்பாடுகள் வைக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பாக அன்றையிலே நான் பார்த்தேன், தினக்குரல் பேப்பர் கொடுத்தி முன்பக்க தலைப்பு செய்தியாக கொடுத்தி போடப்பட்டிருந்தது நிலத்தடி நீர்கள் சம்பந்தமாக. ஆனால் அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டு வந்த வழிமுறைகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அதனை ஒரு பாரவூதியை மறைத்து செக் பண்ண வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கிடம் தான் காணப்படுது. இதனைத்தான் மக்களும் எதிர்பார்த்து கொண்டு அந்தந்த சட்டத்துறைக்கு உரிய ஆட்கள் அதை அந்த வேலையை பார்க்கணும். போலீஸ் செய்த வேலையை நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் அங்கே கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம் என்பது உண்மையான விடயம். இதே போலத்தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு கொண்டு வந்திருந்தோம். இந்த ஹஜ்ஜினார்களுடைய செயல் திட்டங்களும் எதுவுமே கைகூடுவதில்லை. அதாவது ஒரு பேசு பொருளாக்கி விட்டு போகிறது, மக்களை குழப்பி விட்டு போகிறது, ஒரு ஹீரோசம் மாதிரி சில விடயங்களை தெரிவித்துட்டு போறது எல்லாருடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது, எந்த விதமான ஆதாரங்களையும் தெரிவிப்பதில்லை. மக்கள் மத்தியிலே ஒரு போலியான ஒரு பிம்பங்களை வெளிக்கொண்டு வருகின்ற விடயம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் காலையிலிருந்து அர்ஜுனா அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று சொல்லி எனக்கு தெரியாதுக்கு கடுமையாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை கடுமையாக விமர்சித்துக் கொண்டும் இந்த சிட்டி கார்பையாருக்கு கடுமையான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லி சொன்னால், இவர் அவங்க இந்த வேலை பார்த்த இது சட்ட ஒழுங்குகளை எல்லாம் உழைக்கிற வேலையல்லோ இது, அதுகளுக்கெல்லாம் சிலர்களுக்கு நடைமுறைகள் இருக்கிறது, அதுலேயே இவர் இப்படி செய்யாமல் அப்படி செய்யல, அதாவது தண்டை ஏரியா சாவஞ்சேரிகளை போய் இருந்த வேலை பார்த்த என்று இறுதியா அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து இளங்குமரனுக்கு கல்லுக்குமரன் என்று சொல்லி எல்லாம் பட்டம் கொடுத்து தண்ட என்னன்னு சொல்றது தன்னுடைய கோபத்தினை கடுமையாக வெளிக்கொண்டினார் முற்றுமுள்ளதாக. இது எங்க இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, தான் எவ்வாறு பிரபலமானாரோ அதே போல பிறகு என்ன உள்ள பிரபலமாகி கொண்டு வருவது அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. உடனடியாக நான் சென்ற முறையில் சொன்ன அரசு அதிகாரிகளை தனிமையில் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குவது, அவர்களை கேவலப்படுத்துவது என்ற விடயங்களை தான் அவர் வழங்கியா செய்கிறது. இதை செய்கிறது உண்மையிலே ஆரம்பத்திலே நானும் முன்னே விளங்கிக் கொள்ளவில்லை. நான் இவர் ஒரு மனநிலை ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இருந்தால் நான் ஆரம்பத்தில் யோசிச்சது. ஆனால் பிறகுதான் செல்ல விலகி கொண்டது. இது ஒரு பணத்துக்காக பாரிய ஒரு மோசடினை வழிவகுப்பதற்குரிய வேலை திட்டமாகத்தான் நச்சினார்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தினை செய்து கொண்டு வார. அந்த வகையிலே மக்கள் மத்தியிலே தான் தான் பேசுபொருளாக இருக்க வேண்டும், தான் தான் இப்படியான விளையாட்டுகள் எல்லாம் செய்ய வேணும், வேறு ஒருவரும் செய்யக்கூடாது. செய்தால் தனக்கு போட்டியாளர் தன்னுடைய வியாபாரம் தன் வருமானம் இதெல்லாம் தங்கி இருக்குது. மக்கள் மத்தியில போய் ஏதாவது ஒன்றை செய்து போட்டு அவங்கள்ட்ட காசு வைக்கிறது. அப்ப அந்த விடயத்திலே இந்த இளங்குமரன் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று கடுமையாக உரியரமா திட்டி தீர்த்து அந்த மக்களுடைய கோரிக்கையை பொய்யண்டு அங்க அப்படி நடக்கல. எனக்கு எல்லாம் தெரியும், வண்டி செலவத்தில் எல்லாம் தெரியும். அங்க பழைய இடம் உண்டாது 36 இடங்கள் உண்ட காட்டி கொண்டிருக்கிறார்கள். சென்னை ஏரியால என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும் தானே. அப்படி ஒரு அகழ்வும் ஒன்றும் இடம் பெறவில்லை.
சட்ட நடவடிக்கையை துடர்த்தி சிலது தயாராகி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் ஒரு சுருக்கமாக 2 விடயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இவ்வாறான இந்த மக்கள் மத்தியில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தொடர்பான பிரச்சனை சும்மா இருந்தாக்களை குழப்பிக் கொண்டு போய் ஒரு 34 பேர் தன்னோட சேர்ந்து கூட்டிக் கொண்டு எங்க பாலிமெல்லாம் காய்ச்சி மினிஸ்டரோட காய்ச்ச வேண்டும் சொல்லி நான் சொன்னான் தானே அதெல்லாம் நடைமுறைக்கு சரி வராது. ஆனா எல்லாத்தையும் குழம்பி போட்டு கடைசியா ஒரு அறிக்கை கொண்டு விட்டேன். தான் இறங்கி வந்து 40,000 35,000 40,000 தொடர்பான ஒரு சம்பளம் பெறத்தக்கையான வழிமுறை செய்துட்டார். அதை இத்தனை வருஷமா அதுல வந்து சம்பளம் தராட்டிக்கு வேலைக்கு போனது வெளியில போய் பிரைவேட்ல வேலைக்கு போறதுக்கு இல்லையே. அரசாங்க உத்தியோகம் ஒன்று கிடைக்க வேணும், பென்ஷன் எடுக்க வேணும், நிரந்தரமான வேலைக்கு தான் அதுல போனவே அதையே கொண்டு வந்து எங்க வேலையை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனையை முடிஞ்சாச்சு. ஏன்னா தான் வேலையை எடுத்து கொடுத்துட்டாராம்னு சொல்லி எங்க வேலை எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு இடத்துக்கும் தெரியாது. இப்ப நம்பி அதற்கு பின்னால போய் நின்று அறிக்கை விட்ட வீட்டாரும் அதுவும் இல்லை. அப்ப இதைத்தான் ஒரு விடயங்கள் மக்கள் மத்தியில பிள்ளையான கருத்துக்களை விதைச்சு கொண்டு மக்களை குழப்பி போட்டு அதுல இருந்து பாரிய நிதி மோசடியா தாங்கள் செய்கிறார்கள். மக்கள் மத்தியிலே நாங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம், அல்லாட்டி ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதில் ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு விடயம் ஒன்று போய்கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு பழைய காலங்களை போல ஆக்களை வெறுட்டுறது, இல்லாட்டிக்கு ஆக்களை நாங்கள் ஏதாவது செய்வோம் தனிப்பட்ட ரீதியில பழி வாங்குற மாதிரி எல்லாம் ஒரு விடயம் தற்பொழுதுதான் எனக்கு அந்த ஆதாரபூர்வமாக வந்து கொண்டிருக்கின்றது. இது முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஏற்கனவே வேற நியூஸ்களும் வந்ததுதான் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய செலவழிக்க தான் எவ்வளவு செலவழிச்ச என்று போட்டிருக்கிறார் சொல்லிச்சுன்னா 12,900 தான் பாராளுமன்றத்துக்கு செலவழிச்சது. அது என்னதுக்கு முதலாம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மட்டும் 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மட்டும் டிராவலிங் காசு ஒவ்வொரு நாளும் 1,000-1,500 ரூபாய் தான் செலவழிச்சிருக்கு. மொத்தமா அந்த பாராளுமன்ற செலவோட பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு 12,900. உண்மையா மக்களை நீங்களே யோசிச்சுட்டாருங்க பார்ப்போம். இவர் 12,900 மட்டும் தான் அந்த பாராளுமன்றத்தில் செலவழிச்சார். நெல்லிய புத்தகம் எல்லாம் படிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் நான் சிறைக்குள்ள புத்தகம் படிக்கிறேன்னு சொல்லி அதுலயே விளம்பரங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு என்னென்ன நம்பர்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு தெரிஞ்சது, டிஷர்ட்டுகள் அடிச்சு எல்லாம் கொடுத்து கொண்டு தெரிஞ்சது. சரி, கடைசியாக நடந்த மீட்டிங்குகள் நடந்தது பெரிய ஸ்பீக்கர்கள் எல்லாம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கள் நடந்தது. ஒவ்வொரு நாளும் நம்புரியிலும் தென்னையிலும் சாப்பிட்டு கொண்டும் கொண்டல் வழியை தாங்கி கொண்டு இருந்த செலவு யாரும் இவர் செலவழிக்காமல் எந்த ஒருவரும் கொடுத்தாருண்டா அந்த தேர்தல் கணக்குல வரத்தானே வேணும். அவர்தான் அரசாங்கம் சொல்லுது, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வரையில எவ்வளவு செலவழிச்சு வாரியல் இது மக்களுக்கு தெரிய வேணும். தெரிஞ்சாதான் மக்கள் யோசித்தார்களாம் இதற்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கு, இதற்கு எங்க இருந்தெல்லாம் வருமானம் தருது. இதுல சொல்லியிருக்காரு கணக்கு வருமானம் எங்க மினிஸ்ட்ரியால அதாவது அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியால கிடைச்ச சம்பளத்துல இருந்துதான் நான் இதை கொடுத்தாங்க. இதனை இப்ப சொல்லிக் கொண்டு வர எனக்கு வெளியாத இந்த அடிப்பாடி போட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு சம்பளம் தரணும்னு சொல்லிட்டு வந்து அப்ப முற்று முழுதாக ஒரு பொய்யான விடையாம். ஆனால் இந்த மனித சமுதாயங்கள் மெல்ல மெல்ல மக்கள் சொல்றாங்க. அப்ப நாங்க 5 காசு இல்லாம இங்கேப்பா எந்த கணக்குல அதெல்லாம் வைத்திருக்கிறீர்கள். வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கில் காசுகள் வந்திருக்கின்றன. எங்க நம்பி பலவே தொடர்பு கொண்டு தற்பொழுது தாங்கள் அடித்த காசுகள் விவரம் தொடர்பாக சீட் எல்லாம் அனுப்பி காட்டினார்கள் கூட அனுப்பி இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பிரச்சனை போல என்றால் அவசரமா கேள்வி கேட்க வழிகிட தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தர வழிகிறது. இதனுடைய அஜினாவுடைய சாமியினரால் வெளிநாட்டில் இருந்தோண்டு முந்தி புலிகளுக்கு காசு சேர்ந்தது போல் இப்பொழுது இதற்கு காசு சேர்க்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப தமிழக விடுதலை புலிகள் போராட்டத்திற்காக காசு சேர்த்ததும் அர்ஜுனா இப்ப ரோடு வழியா கத்திரத்துக்கு காசு சேர்க்கிறதும் கொண்டு போனதும் நாங்கள் காட்டிக்கொள்கிறார்கள்.
வெளிநாடுகள்ல வந்து நாங்கள் இதுக்காக அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் வழக்கு போட்டோம்னா நாளைக்கு பெரிய கொடுக்குறோம். உடனே சொல்றேன் எனக்கு இந்த வழக்கு வந்து இருக்குது, அதனால இதுக்கு பேஸ் பண்ணணும், இதுக்கு காசு அனுப்புவோம். லோயருக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துதான் எல்லாம் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது போல. உடனடியாக தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல். இடஒரு கம்பெனி கதை கேட்க வந்து அப்படி காசை அடிப்பினாதான் அது எங்க நடந்ததா நடந்த கேட்க முடிக்கிற தனக்கு கணக்க போடுகள் வந்து தூசணங்கள் எல்லாம் கொடுத்து பேசுறாங்க, தன்னை கீழ்த்தரமா எல்லாம் கண்டவாதிகள் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு என்ன செய்யறது செய்யலாங்கிற குடும்பத்துக்கு எனக்கு பிரச்சனைகள் வருகிறது. அதே போல அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா இங்க இருக்கிற உறவுகள் யாழ்ப்பாணத்துல இந்த சொந்தக்காரர்கள் யார் இருக்கிற அவியல் விவரம் எடுத்து அவியலுக்கு மிரட்டப்படுது. இந்த கணக்கெல்லாம் என்னென்னு என்னென்னு நீங்க இதுகளை எல்லாத்தையும் மனுப்பீங்கன்னு சொல்லி கடுமையாக வந்து மிரட்டப்படுது. ஏன் அண்மையில் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த வெள்ளம் வந்ததுக்கு எவ்வளவு கோடி காசுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது வந்து உடனடியாக. ஒரு நாள் நான் இன்னைக்கு அந்த ஒரே ஒரு நாளா 2 நாள் தான் இந்த சாவச்சேரி பக்கம் 2-3 இடத்துக்குள்ள போய் வெள்ளத்துக்கு படம் கொடுத்து தாங்கள் ஏதோ சாமான் கொடுக்க மட்டும் ஒரு படம் மட்டும் போட்டார், அவ்வளவுதான். ஆனா அது முடிஞ்சிட்டு இறுதியாக வரும்பொழுது கொடுத்தி சொன்ன வந்து ஒரு வீடியோல அந்த வீடியோல கிடக்குது வந்து அந்த காசு இந்த காசு 13 லட்சம் ரூபாய் வந்திருக்குது, நான் அதுக்குரிய வேலை திட்டங்கள் எல்லாம் கொடுக்க போறேன் என்று சொல்லப்பட்டது. அந்த 13 லட்சம் ரூபாய் எங்க யாருக்கு கொடுத்தது? இந்த சிட்டி பார்வதியில இருந்து டெலஸ்கோப் வண்டி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பில் வந்து 68,000. யாருக்கு நீ மருத்துவம் பார்த்தடி? எங்க போய் வந்து எத்தனை பேருக்கு வந்து இலவச மருத்துவம் நடந்தது வந்து? அப்ப டாக்டர் அந்தந்த டைம்ல ஒரு பிம்பத்தை கொடுத்து போட்டு வெளிநாடுகள்ல இருந்து பணம், அந்த பணத்தை கேட்டா இந்த காசுக்கு என்ன நடந்தது உடனடியா அவர்கள் மீது அறிஞர் குரூப்கள் வந்து அந்த காசு சேர்க்கிற டீம் இந்த யூடியூப்கள்ல அந்த கூட்ட அக்கறையா இருக்கிற டீம் எல்லாம் வந்து காசுக்கா அதற்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கொடுத்து தான் யூடியூப்ல அந்த இதுல பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்காங்க. அதற்கு சார்பாக கலைச்சி கொண்டு வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினா வந்து அவங்களுக்கு பணம் போகுது. அப்ப நாங்கள் இங்க இருக்கிற சூழல்ல வந்து ஒரு மாற்றம் உண்டு, தேவை உண்டு, நிச்சயமாக வந்து மக்கள் மத்தியில இருக்கிறது. குறிப்பாக அனைவருக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தின் மீது முழுத்தேருக்குமே ஒரு விமர்சனம் தான் இருக்கின்றது. இந்த அரசாங்கமே திருப்பி சொல்லிக் கொண்டு வரார்கள், ஜனாதிபதி சொல்லிக் கொண்டு வரார் வந்து இந்த அரசாங்க ஊழியர்கள் வந்து சரியான முறையில் கடமையாற்றுகிறார்கள் இல்லை இல்லை என்று சொல்லி எல்லா மக்களுக்குமே முழுத்தேருக்கு தெரியும் தானே. அப்ப அந்த வெறுப்பினை வந்து இதனை கொண்டு தீர்த்து கொள்ளலாம் இல்லை, அது அரசாங்கம் தான் தீர்த்த வேண்டும். அரசாங்கம் அதுக்குதான் இந்த சிஸ்டத்தை மாற்ற சொல்லி புது அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே சில மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் அவர்கள் திரும்புவார். அரச உத்தியோகர்கள் நான் சொல்லுவார்கள் 90% நாட்கள் அவ்வாறாக தவறான முறையில் இருக்கிறார்கள். லஞ்சம் வேண்டுவர்கள் மட்டுமே வந்து குற்றவாளிகள் இல்லை, தன்னுடைய கடமையினை செய்யாமல் இருப்பதுமே வந்து குற்றம் தான். அதுதான் மக்களுக்கு வெறுப்பு. ஒரு ஆபீஸுக்கு போன உடனடியாதே நடக்காது, தாங்கள் இல்லை என்று சொல்லி பொறுப்பை கழிச்சு விடுவார்கள். எத்தனையோ உத்தியோகத்தர் வந்து அந்த கடமையை எங்களுடைய கடமை என்று சொல்லி செய்ய விளைக்கிறார்கள். அப்ப அந்த மக்களுடைய ஒரு உள்ள குமுறலை வந்து இவர்கள் காசாக்குகிறார்கள். மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வந்து இவர்கள் பணமாக்குகிறார்கள். இதுதான் மாஃபியா. நான் சொன்னது போல வந்து இந்த தொடர்ச்சியா நிரூபித்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விடயம் உண்டு என்று அடுத்த வீடியோ ஒன்று வந்திருக்கிறது வந்து கௌசல்யா பற்றி. அதனை போட்டிருக்கிறார் வந்து அது மறைமுகமாக கௌசல்யாவுக்கு அர்ஜுனாவால் விடுக்கப்படுகின்ற ஒரு உயிர் அச்சுறுத்தல். கௌசல்யாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் மன்னாரிலே வந்து அந்த லோயருக்குரிய சட்டத்தரணிக்குரிய ஆபீஸ் ஒன்று வரப்பதற்கு வந்து மன்னார் பள்ளியில இருந்து முஸ்லிம் சமூகத்திட்ட இருந்து ஒரு கடை ஒன்று வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற 4 லட்சம் ரூபாய்க்கு.
ஆனால் அங்கே வந்து கடுமையான பிரச்சனைகள் காணப்படுகின்றதா. கௌசல்யாவுக்கு வந்து பல நெருக்குதல்கள் எல்லாம் விடுகின்றார்களாம். போய் வர நேரம் எல்லாம் நக்கல் அடிக்கின்றார்கள். தஞ்சை பேரை சொல்லி கூப்பாட்டுகின்றார்களாம், தந்தம் கொண்டு கூப்பிடுறார்களாம். இவர்களுக்கு எல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் வந்து திருந்தி கொள்ள வேண்டும், எல்லாட்டிக்கு தான் கடும் நடவடிக்கை எடுப்பது சொல்லி சமுதாயங்களுக்கு ஒரு இனப்பிரயோகம் தன்மை வந்து தூண்டிவிடப்படுகிறது. இது வந்து அந்த சொல்லப்பட்ட விடயங்கள் இல்லாட்டிக்கு அந்த இவர் பாவித்த வசனங்களை பார்க்கப்படும் எனக்கு தெரிகின்றது வந்து கௌசல்யாவை விரட்டுவதற்காக சொல்லப்பட்ட விடயம். என்ன 2-3 நாளா இப்ப கௌசல்யா என்னோட கதைக்கிறேன் இல்லையா, ஏதோ வீட்டை எல்லாம் பிரச்சனையா, சித்தியாக்கள் ஏதோ எல்லாம் செய்யினியாம், அவ வந்து ஏதோ விரட்டினியாம்னு சொல்லி அவ கதைக்கிறா இல்லை என்பதற்காக வந்து அவாக்கு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுறான். அந்த முஸ்லிம் அந்த இருக்கிற இடத்துல வந்து அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு உருவாக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவ ஒரு கட்டான நிலைமைக்கு தள்ளினா திருப்பி தன்னோட கதைக்கப்படணும்னு சொல்லி இதுதான் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு ஒரு பாரம்பரியமான விடயங்கள் வந்து அப்ப தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து இவ்வாறானவர்களுக்கு வந்து மக்கள் வந்து சரியான முறையில் அரசாங்கத்துக்கு கூடாக வந்து தீர்வுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நியாயமான கோரிக்கை. நான் உண்மையா வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய செயல்பாடுகளை குறித்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் வந்து ரோட்டில் போய் பஸ் என்ன நொறுக்கி மறிக்க வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சரி, அந்த சாவச்சேரி போலீஸ் தான் சில இதுல அவங்களுக்கு சப்போர்ட் சொல்லிச்சுன்னா சாவச்சேரி போலீஸுக்கு தான் நீங்கள் போகணும் இல்லை முறைப்பாடு செய்வதற்கு. நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து எங்கெங்க முறைப்பாடு செய்யலாம்னு சொல்லி தெரியாது. இதுக்குன்னு சொல்லியே சுற்றுச்சூழல் போலீஸ் எல்லாம் இருக்கின்றது. சுற்றுச்சூழல் போலீஸ் வந்து புலனாய்வு பிரிவு இருக்கின்றது. ஒரு போலீஸுக்கு சொன்னா அதை அதற்கு சப்போர்ட் சொல்லிச்சுன்னா இன்னும் ஒரு அதோட சம்பந்தப்படாத எத்தனையோ போலீஸ் துறைகள் இருக்கின்றன. அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தான் நீங்கள் அறிவித்திருக்கோம். அல்லாவிட்டால் அங்கு அகலப்படுகின்ற லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணி இருக்கும். அகல்வதற்கு உரிய லைசன்ஸ் வந்து யார் கொடுத்திருக்கிறது? அரசாங்கம் தானே கொடுத்திருக்கிறது. அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். எனவே அவ்வாறான வேலை திட்டங்கள் சரியான முறையில் இருக்குது. இது வந்து திருப்பி வந்து மக்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதான் நான் சொல்லுகின்றது கைதட்டுறதுக்கு சரியான விடயம். எப்படி போகணும் பிடித்தான் பாத்தியா என்று சொல்லி சொன்ன. ஆனால் அதே விடயத்தில் இன்று எனக்கு பார்க்கப்படும் தொடர்ச்சியா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக சேர்வு செய்கின்ற செயல் திட்டத்தினை 5 நாட்கள் செய்யப்படுது. அதாவது வந்து அந்த நிர்வாகத்தை குழப்பக்கூடாது. என்னோட சொன்ன இந்த சிட்டி காப்பியார் 180 பேரை வச்சு வேலை செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமோ. இதைத்தான் இப்ப நாங்களும் சொல்லிக் கொண்டு வந்த நாங்கள் இந்த சாவச்சேரியில வந்து உனக்கு ஒரு 25 டாக்டர் நேரம் வச்சு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நடத்த தெரியாம தானே போனது. அதன் பெரிய முடியாது தான். அப்ப நீங்கள் மக்களை தொடர்ச்சியாக வந்து குழப்புகின்ற செயல் திட்டங்களில் இருந்து மாறுபட வேண்டும். இந்த புலம்பெயர்வாழ் மக்கள் வந்து நிச்சயமாக வந்து திருந்திக் கொள்ளணும். நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கிருந்து உழைச்சு அல்லாதைக்கு நான் இதை இன்னொரு முடியம் இடம்பெறும் இந்த ஏஜென்ட்ஸ் பேர் இப்போ வந்து 22 பேர் குரூப்ல இருக்கீங்க அவையெல்லாம் இந்த காசு கலெக்ட் பண்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து அங்க சொல்லி இங்க சொல்லி காசுகள் சேர்த்துக்கணும். எந்த நிலத்திட்டம் வந்து தற்போதையினால் இது வரைக்கும் வந்திருக்கின்றது. உண்மையிலே வந்து இது எம்ஜிஆருக்கு போக வேண்டிய ஒரு கேஸ். தொடர்ச்சியா வந்து ஆட்டோடன் காசு சேர்த்து கொண்டிருந்த இந்த காசுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது? மக்கள் நலனுக்கு எதிர்த்து பாதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த விடயத்திலே வந்து சரியான முறையிலே வந்து அணுக வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏரியவர்கள் இந்த பிள்ளைகள் இந்த என்னோட கலைஞர்களை விட ஏரியவர்களுடன் தொடர்பு கொண்டு கொண்டால் இருக்கின்ற வந்து எவ்வளவு நிதிகள் அர்ஜுனாக்கு தற்பொழுது இங்கே அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த விடயங்களை வந்து கையில் எடுத்து மக்களை பகடக்காயாக்கி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் திட்டங்கள் வந்து மக்களுடைய உண்மையான பிரச்சனையே இதற்கு வித்து காசாக்குகின்றார்கள். மக்களுடைய பிரச்சனை தீரப் போவதில்லை.
பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது? சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்த பிரச்சனை வந்து ஏதாவது நிரூபிக்கப்பட்டு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? எனவே விடயங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் 100% சரியான விடயங்கள், பிழைகள் வெளிக்கொண்டுவரப்பட வேண்டும், அதனை தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதனை வைத்து பணமாக்குகின்ற இன்னமோ கொள்ளை கும்பலிடம் வந்து மாற்றப்படாமல் தான் நாங்கள் இருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அடுத்த முறை ஏதோ ஒரு விடயத்துடன் உங்களுடன் சந்திக்கின்றேன்.